உன் உள் தெய்வத்தின் அற்புதமான சாமர்த்தியமும் அற்புதமான சக்திகளையும் அறிவுக்கு அப்பாற்பட்ட மனதையும் கொண்ட இது போன்ற பல படைப்புகளின் தலைவனான உன்னுடைய இந்த சுயதேவ் எப்படி எப்படி உனது உணவால் இரத்தமாகிறது. இதுவே கடவுளின் மகிமை. புல்லிலிருந்து பால் தயாரிப்பது கடவுளின் மகிமை. இவ்வாறே தண்ணீரால் திராட்சை எப்படி மாறுகிறது, இது கடவுளின் மகிமை. அப்படியே அரிசி பருப்பால் உன் மனம், புத்தி மற்றும் உடல் உருவாகுவது உள் ஆத்மதேவரின் மகிமை. அவருடைய மகத்துவத்தை நினைவு கூறும் போது சிந்தனையில் உங்களை ஒருங்குபடுத்துங்கள். பாகவத்தில் இது போன்ற பகவானின் லீலைகள் வருகிறது. யசோதையும் கிருஷ்ணரும் பல முறை இதயத்தோடு இணைவர். இதயபூர்வமான அணைப்புகள் வாசுதேவனின் மனதால் உணர்ந்தார். ஆனால் பகவான் தேவகியின் வயிற்றில் வந்தார். நந்த்பாபா பகவானின் கையை பிடித்தார். யசோதா என்றால் உங்கள் புத்தி எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு மகிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி. மாமியார் ஏதோ சொன்னார். ஆண்டவரே, மருமகள் ஏதோ சொன்னால் அதுவா என் வைராக்கியம் அதிகரிக்கும். அந்த கடவுள் கிடைத்துவிட்டால் என் உற்சாகமும் வருத்தமும் அதிகரிக்கும். கடவுளே, நீங்கள் என் விவேகத்தை அதிகப்படுத்தினால் நல்லது மற்றும் கெட்டது இரண்டுமே எனக்கு நடக்கும். உள்ளிடமிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்கிறாரோ நீங்கள் புத்தர் யசோதையாவீர்கள். உங்கள் இதயம் சதேசவரின் அரவணைப்பை மீண்டும் மீண்டும் பெறுகிறது. உள் மகிழ்ச்சியுடன் இனிமையும் கிடைக்கிறது. எனவே பகவான் நாமத்தின் தீட்சை அளிக்கும் மகாபுருஷர் மந்திர தீட்சையை அளித்து தேடுபவர் ஜபிக்க தொடங்கும் போது அவரின் 5 உடல்களும் தூய்மையாக தொடங்குகின்றன. 84 நாடிகளும் கடவுளின் பெயரால் தூய்மை அடைய தொடங்குகின்றன. கடவுளின் பெயரின் மகிமை 26 கிராமத்தை அடைய தொடங்குகிறது. லிங்க புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது, ஜபேன பாபம் ஷாமியேத் சேஷம் யத் கிருதம் ஜன்ம பரம்பராசு ஜபேன போகான் ஜபேன ச மிருத்யு ஜபேன சித்திம் லபதே ச முக்திம். பகவான் நாமத்தை ஜபித்ததன் மூலம் பல ஜென்ம சம்பிரதாயங்களின் திரட்டப்பட்ட பாவங்கள் அழிந்து போகும். கடவுளின் பெயரை உச்சரிப்பதால் மக்கள் எல்லா வகையான இன்பங்களையும் கஷ்டத்தையும் ஈர்க்க தொடங்கினார்கள். பகவான் நாமத்தை ஜபிக்க ஜபிக்க முக்தி எளிதாகி ஞானம் பிரகாசிக்க தொடங்குகிறது. பகவான் நாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கும் போது பழக்கமில்லாத காரணத்தால் அதை செய்யும் போது சிறிது கடினமாக தோன்றினாலும் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினால் ஜபமாலையால் ஜபிப்பது மிகவும் உதவுகிறது. ஏனெனில் ஜபமாலை நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றின் உதவியுடன் சுழற்றப்படுகிறது. கட்டை விரலில் உள்ள 3 பாயிண்ட்ஸ், ஒன்று நினைவாற்றலுக்கு, ஒன்று புத்திசாலித்தனத்திற்கு, ஒன்று வேலை செய்யும் திறனுக்கு. இந்த 3 புள்ளிகளும் மாலையால் நாமத்தை ஜபித்தால் வீழ்ச்சியாக இருக்கும். பகவான் நாமத்தை ஜபித்தால் மீதி பலன்களும் கிடைக்கும். அப்போ தினமும் ஜபமாலையால் ஜபிக்கும் வழக்கம். ஆரம்பத்தில் குழந்தைகள் கேஜி கிளாஸை போல் ஏபிசி எழுதுவது கடினம். ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்டவுடன் அது எளிதாகிவிடும். இப்படி ஜபமாலையில் ஜபிக்கும் போது 8 முதல் 10 முறை ஜபித்து சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்த பிறகு தன்னை விடுவிட்டால் உள்ளுள்ள சக்திகள் எழும்பும். இப்போது அப்படி ஒரு ஷாக் வந்தால் பயப்படாதீர்கள், எதையும் நிறுத்தாதீர்கள். உள்ளே மறைந்திருக்கும் சக்திகளை விழித்து கொள்ளும். சில சமயம் வெளிச்சம் வரும், சில சமயம் சிரிப்பு வரும். பாகவதத்தில் எழுதப்பட்டுள்ளது, वाग गदगदा द्रवते यस्य चित्तम हसति क्वचित रुदति भिक्षणम उद्गायन्ति विलज्जे नृत्यन्ते च मद भक्ति युक्ता भुवनम पुनाति.
சில சமயம் சிரிக்கத் தொடங்குவான், சில சமயம் அழத் தொடங்குவான், சில சமயம் திணறுகிறான், சில சமயம் வெட்கமே இல்லாமல் ஆடத் தொடங்குகிறான். இவன் என் பக்தன், திரிபுவதனை புத்தியாக்க ஆவான். சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்த பிறகு திரிபுவதனை புத்தியாக்க ஆவான். எனவே மந்திரங்களை சொல்லும் போது அல்ல மந்திரம் கொடுக்கும் போது தியானம் செய்யும் போது ஆசனத்தை விரித்து கொண்டு செய்யுங்கள். ஜெனரேட்டர் சுழலும் போது மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. கடவுளின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒரு ஆன்மீக மின்சாரம் உருவாகிறது என்பதால் இரு கையை கீழே விரிக்காமல் செய்யும் மந்திர ஜபம் ஏர்த்திங் காரணமாக ஜபத்தின் மின்சாரம் மூலம் செல்கிறது. அதனால் இரு கைகள் விரித்து கொண்டு ஜபிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பண்டிகை நாட்களில் மௌனம், மந்திரம் ஜபம், விரதம் போன்றவற்றின் மூலம் நாடிகள் தூய்மை அடைகிறது. தினமும் காலையும் மாலையும் வந்து பிராணாயாமம் செய்யுங்கள். அற்புத பலன்களை அனுபவிக்க முடியும். பூண்டு, வெங்காயம், முள்ளங்கி, உருளைக்கிழங்குகள் ஆரோக்கியத்திற்கும் பக்திக்கும் நல்லதல்ல. எருமை பாலை விட பசுவின் பாலை வழிபடுபவர்களுக்கு பலன் தரும். நாடிகள் தூய்மை அடைகிறது. மாதவிடாயின் போது பெண்கள் தங்கள் கைகளால் உணவு தயாரித்து தன் கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஏனெனில் அவரது அறிவுத்திறன் வளர்ச்சியில் தடைகள் வராது. பக்தி இல்லாதவர்களின் தொடர்பும் அல்லது அவர்களின் உணவை உண்பதிலிருந்து தன்னை காப்பாற்றினால் உங்கள் பக்தியின் செழிப்பு குறையாமல் இருக்கும். 2-4 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும். மௌனம் தியானத்தால் பல சக்திகள் விழித்தெழும்பும். 4-6 மாதங்களில் 1 வாரம் ஆசிரமத்திற்கு வாருங்கள். நீங்கள் தியானம் மற்றும் மௌனத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கும். பல சாத்தியங்கள் மறைந்துள்ளன. பல திறன்கள் உங்களுக்குள் மறைந்துள்ளன. குரு மந்திரத்தின் மூலம் அனைத்து துக்கங்களையும் துடைத்து, மௌனத்தின் மூலம் நற்செயல்கள் மூலம் கடவுளின் மகிழ்ச்சியையும் கடவுளின் அறிவையும் கடவுளின் இனிமையும் உங்கள் இதயத்தில் அடைத்து நிரந்தரமாக முக்தி ஆன்மாவாக மாறுங்கள்.